வீடியோ போட்டிருப்போம். இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை. மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது. இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. அதனால் வீடியோஸ் வந்து இன்றைக்கி போட முடில. மார்னிங் வந்து வீடியோ போடுவோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து பேசி போடுற வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணி எல்லாருமே இப்போ வந்து பார்க்குறீங்க. அதனால் ரொம்ப நன்றி. முக்கியமானதான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் வீடியோவில். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது ப்ரெஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. நான் 2 நாளாக வந்து ப்ரெஷ் பண்ணாமல் தூங்கிட்டேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து தொடர்ந்து ஊற்றவே இல்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேஸ் காட்டுறேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் வந்து ஃபேஸ் காட்டவே இல்லை. நான் ஒல்லி ஆகிட்டேன்னா குண்டாயிட்டேன்னா எனக்கு தெரியல. வெயிட் வந்து போட்டு பார்த்தோம். ஒரு 65 கிலோ இருந்துச்சு. 70லேருந்து 5 kg வந்து இப்போ கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதா எனக்கு தெரியல. சாம் இப்போது வேலைக்கு போகிறனால வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை வீட்டில் இருக்கிற வேலைகளை நம்மளே உடம்பு முடியலன்னு சொல்கிறத விட செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் தூங்கினா அது கரெக்டாக இருக்குது. எப்படின்னா மார்னிங் வந்து ஐ ட்ராப்ஸ் போட்ட உடனே நான் கொஞ்சம் தூங்கிடுவேன். திரும்பி மத்தியானமும் அதே மாதிரி போட்டால் சில டைம் தூங்குவோம், சில டைம் தூங்க மாட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஐ ட்ராப்ஸ் வந்து போடவே இல்லை. இப்போ தான் ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து நான் நிற்கிறேன். மணி 1 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் கரண்ட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேலே கரண்ட்டே இல்லை. 3 ஹவராக. நமக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கரண்ட்டு கட் ஆகிறது மட்டும் ஒழியவே ஒழியாது போல். ஏன் தான் அப்படி பவர் கட் பண்ணுறாங்கன்னே தெரில. இன்னும் கேட்டால் எங்கள் ஏரியாலலாம் இருக்கிறதே இந்த சரௌண்டிங்கில் ஒரு 500 வீடு தான் இருக்கும். அந்த 500 வீட்டுக்கே இவ்வளோ கரண்ட்டு கட் பண்ணிட்டு கிடக்குறாங்க. யானே தெரில. எப்போ பார்த்தாலும் ஃபோன் போட்டு கேட்டால் அந்த டாஸ்மார்க் முடிஞ்சு போச்சு அதே தான் வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் 10 டொனேஷன் வந்திருக்கு. அதுதான் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆண்டி ஒருத்தங்க நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆண்டி. அது நாளைக்கு வந்து வீடியோஸ் எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம் வந்து காலையில் 8 மணிக்கே வேலைக்கு கிளம்பிடுறாருங்க. அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. நைட்டு தான் வீடியோஸ் வந்து ஏதாவது பேசி வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். வேறு நாளைக்கு வியாழக்கிழமை. இப்போ தாங்க மே மந்த்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே மே மந்த்து முடிய போகுது. அதை நினச்சா தான் இன்னும் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. யூடியூப்பில் எவ்வளோ முட்டி மோதினாலும் நமக்கு $100 வரவே மாட்டேங்குது. பணம் வரவே மாட்டேங்குது. காசும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணனே எங்களுக்கு தெரியல. அவ்வளோதான். யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து அந்த பொருளெல்லாம் டேக் பண்ணால் தான் காசு வந்து தராங்க. நிறைய பேர் இப்போ எங்ககிட்ட ரீசெண்டாக கேட்குறது, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா, எவ்வளோ வருமானம் வரும்னு கேட்குறாங்க. ஒரு வருமானம் வராது. ₹1 வரும் ஒரு நாளைக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் இப்போ காசு தர்றதில்ல. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான இதில் நம்ம பிரதமர் வந்து வாகனத்தை வந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க, பக்கத்தில் நடந்து போங்க, எல்லாருமே வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கள், நகை வாங்காதீங்க, இது மாதிரி அப்டேட் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாரு. யாருமே பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. அது பார்க்கும்போது நமக்கு என்னடா நடக்க போகுதுன்னு தெரியல. பிளாங்காக இருக்குது. இன்றைக்கி நான் கூகுளில் ஒன்று தேடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். என்னுடைய மருமகன், அதாவது சாமுடைய அக்கா பையன், எங்கள் மருமகன் வந்து பார்த்திங்கன்னா 10th 420 மார்க் வந்து எடுத்திருக்கிறான். எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான், தூங்குறான். உள்ள கட்டுற லைட்டாக தூங்கிடுறாங்க 2 பேரும். 420 மார்க்கு. ஆனால் அவன் சயின்ஸில் ரொம்ப நல்லா எழுதுனானா. அது கொஞ்சம் மார்க் கம்மியானது. அவன் ரொம்ப ஃபீலாக இருக்கான். ரீவால்யூஷன் போடலான்னு நினச்சிருக்கிறோம். நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ரீவால்யூஷன் போடுறது நல்லது இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 4 மார்க்கு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து 424, ஸ்கூல் செகண்டு 420. ஆனால் அவன் சயின்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கான்னு சொல்கிறான். ரீவால்யூஷன் போட்டால் கண்டிப்பாக எனக்கு மார்க் அதிகமாக வரும்னு சொல்கிறான். அப்புறமா இன்னும் எனக்கு தெரிஞ்ச அக்கா இருக்கிறாங்க. அவங்க சன்னு கூட சொன்னான், சயின்ஸ் நல்லா எழுதுனா ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, என்னென்னே தெரிலன்ட்டு நிறைய பசங்க புலம்ப ஆரம்பித்தாங்க. என்னன்னு தெரில, சயின்ஸ் பேப்பரு வந்து எப்படி திருத்துனாங்கன்ட்டு. ஆனால் எங்கள் அக்கா, என்னுடைய நாத்தனார் என்ன சொன்னாங்கன்னா, 3000 பேர் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. அப்போது சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் வந்திருக்கு. ஆனால் மார்க் ஏன் கம்மியாக வந்திருக்குன்னு இன்னும் தெரில. அதை பற்றி ரீவால்யூஷன் போடணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி 12th ரிசல்ட்டு வந்து நமக்கு மே 20ஆம் வந்துச்சு. இப்போ மே 21 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 1 மணி ஆக போக இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்குது. இங்கே இருந்து பேசினாலே அப்படி வேத்து கொட்டுதுங்க. எவ்வளோ அனலாக இருக்குது தெரியுமாங்க வீடு. ஏசி இல்லைன்னா நம்மலாம்
கஷ்டம் போல் தூங்கி எழுந்திக்கிறது. இன்றைக்கி சரியான வெயில், என்னன்னே தெரியல, அப்படி ஒரு வெயில். அவ்வளோதான், மே மந்த்து கடந்து நம்ம ஜூன் மந்த்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். அப்படி தாங்க போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பைபிள் காலேஜ் போயிட்டு அப்படியே போச்சு. வீடு கொஞ்சம் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ப்ராசஸ் போச்சு. கொஞ்சம் இதெல்லாம் இங்கே பாருங்கள், மேலே அழகாக ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சாம்க்கு வந்து இது கிஃப்ட்டு. இது வந்து நான் அந்த பார்வையற்ற ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நான் வாங்கினேன். அதை பேக்கிங் கிளாத்து செம்ம சூப்பராக இருக்குது. அதை நான் அழகாக ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வீட்டில் ஒர்க் பார்த்தோம். இன்றைக்கி வந்து சாமால் வேலைக்கு வந்து போக முடியல, கொஞ்சம் பர்சனல் இதனால வேலைக்கு போக முடியல. நாளைக்கு தான் போகணும் சாம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு தெரில. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட வந்து பார்க்குறோம். நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்கள் வீட்டானால இப்படி பவர் கட் ஆகுதா சொல்லுங்கள். எங்கள் வீட்டான பவர் கட் இல்லைன்னா தான் ஆச்சரியம். இந்த ஆச்சாவது வந்து கொஞ்சம் பவர் கட்டு கம்மியாகும்னு பார்த்தா இது அதுக்கு மேலே இருக்குது. என்ன சொல்லனே தெரில. போங்க, பாய், குட் நைட்.